தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் எந்த திட்டத்தையும் சொல்லி தேர்தல் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி எந்த திட்டங்களையும் அவங்க நிறைவேற்றலை. அறிவித்த திட்டங்கள் வேறு, செயல்படுத்துகிற திட்டங்கள் வேறு. எல்லாமே மக்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை அடையாத திட்டம். மக்களுக்கு மன உளைச்சலையும் மனவேதனையும் சோதனையையும் வறுமையையும் தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் என்றால் அது திராவிட கட்சிகள் தான். முன்னாண்டவர்களும் சரி, இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களும் சரி. ஜாதி மதம் இன மொழி என்று அரசியல் பேசி அதன் அடிப்படையிலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது ஆட்சி 2026 அமையும் பொழுது ஜாதி மதம் இன மொழி அரசியல் கிடையாது. மாற்றாக எல்லாரும் ஒரே மதம் சம்மதம் என்ற அடிப்படையிலே தொடங்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு என்று கொள்கையை வகுத்து கொள்ள வேண்டியது. என்ன கொள்கை? என்னடா கொள்கை எங்களுக்கு? பொதுமக்களுக்கு பொதுமக்கள்கிட்ட எந்த கொள்கையுமே இல்லை. அதனால தான் இப்படி சீரழிந்து கொண்டு இருக்கிறோம். எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உடனடியாக தண்டனை தான். ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு உலகத்துலேயும் சரி, நம் நாட்டிலையும் சரி. கலியுகம் அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தனி மனித சிந்தனை தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் தனி மனித சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் நாம் நம்மளுடைய கொள்கை ஜாதி மதம் இனம் இல்லாத அரசியல் செய்ய வேண்டியது. இது கொள்கை. லட்சியம் 2026 தமிழனால் ஆட்சி செய்யப்படணும் தமிழ்நாடு. குறிக்கோள் 2030 மத்தியிலும் தமிழன் தான் ஆள வேண்டும். கோட்பாடு உண்மை, நேர்மை, சத்தியம் என்பது. இது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் இருக்கான்னா நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நல்லா சிந்திங்க. இது என்னுடைய சிந்தனை தான். இந்த சிந்தனை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களையும் சிந்திக்க சொல்கிறேன். நன்றாக சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு என்று ஒரு கொள்கையை வைத்து கொள்ளுங்கள். அந்த கொள்கை என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் பேச்சில் மயங்கி, திராவிட கட்சிகளின் பேச்சுகளில் மயங்கி பிச்சை எடுக்காதீர்கள். ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள். தயவு செஞ்சு ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு உங்கள் ஓட்டையும் உங்கள் மானத்தையும் விற்காதீர்கள். இது எத்தனையோ கட்சிக்காரங்க உங்கள்கிட்ட கூவி சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. கிராமத்தில் இருக்கிற முதல்ல அரசியல்வாதி தான் இவ்வளவுக்கு அடிப்படை காரணமே. அடிமட்ட அரசியல்வாதினா கிராமத்து அரசியல். வீடு வீடாக சென்று சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கை நீட்டி காசு வாங்காதீர்கள். 1. 2வது, எந்திரத்தில் ஓட்டு போட மாட்டோம் என்ற ஒரு கொள்கையை வைத்துக்கொள்ளும். ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம். மிஷினில் ஓட்டு போடுறோம்னு எந்திர மிஷின் பட்டனை அமுத்திட்டு ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு ஓட்டு சீட்டு கொடுங்க, அப்போ தான் ஓட்டு போடுவோம்னு எல்லாருமே தயவு செஞ்சு எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும், தமிழக மக்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து இதை கேட்குறவங்களும் சரி, பார்க்குறவங்களும் சரி, இதை கேட்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு லைக் போட்டு நான் இதில் காசுக்காக பணத்துக்காக நான் இதில் இதை பதிவேற்றம் செய்யலை. நம் தமிழ்நாடு இனிமேலாவது வருங்கால சந்ததிகள் நலமாகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவு செய்து திராவிட கட்சிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி போட்டு ஒவ்வொருத்தனும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எப்படியெல்லாம் கட்சிகள் நம்ம செய்தி வழி பார்க்குறத